நிற்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இதுதான் வீராணம் ஏரி, பார்த்துக்கோங்க. இது எத்தனை கிலோமீட்டருங்க இருக்கும் இது? இது பாருங்களேன், கடல் எப்படி அலை அடிக்குமோ அந்த மாதிரி அலை அடிக்குது. என்ன கடலுக்கு போலாம் சொன்னா இங்கேயும் பயமா இருக்குங்கிற. பொன்னி நதி பார்க்கணுமே யார் ஏசமணி. அங்கே வந்து மயில் கத்துது. அங்கே பாரு எப்படி கடலில் அலை வந்து மோதும்ல, அந்த மாதிரி மோதுவேன். எதுக்குமா பயமா இருக்கு? பயமா இருக்கு. ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தாக இருக்கும்னு சொல்லலாம். ஐஃபேஸ்ட் வீடியோ தான். வீராணம் ஏரி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். தெரியாதவங்களுக்கும் இந்த பொன்னியின் செல்வம் படத்தின் மூலமாக எல்லாருக்குமே தெரியும். இந்த வீராணம் ஏரி இதை பற்றின சிறப்புகள் நிறையவே இருக்குது. அதை சொன்னோன்னா ஒரு வீடியோஸ் வந்து பத்தாது. இந்த வீராணம் ஏரி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சென்னைக்கு குடிநீராக போகக்கூடிய இந்த ஏரியில் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பாய்கிற இடம் எல்லாமே பச்சை பசியல்னு இருக்குது. அந்த பாட்டில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே க்ரீனிஷாக தான் இருக்குது. கேரளா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியாலாம். ஜில் ஜில் ஜில்னு இருக்குது. அதுவும் இந்த ஏரிக்கரை சாலையில் பயணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஃபீல் இஸ் ஹெவன், அந்த மாதிரி இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த ஏரிக்கரையில் வந்து சென்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சென்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு ஏர் வந்து சுத்தமான ஒரு காற்று, அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குது. இது ஏரின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அந்த மாதிரி இருக்குது இந்த வீராணம். இந்த வீராணத்தை பற்றின டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதை டீட்டெயில் சொல்லணுன்னா அப்பா அவ்வளோ இருக்குது இதோடைய பெருமைகள். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 17 சின்ன கிராமங்கள் இருக்குது. வாழைக்கொல்லை, அப்புறம் வந்து கந்தகுமாரம், அப்புறம் வந்து பரிபுரநத்தம், நிறைய ஊர் இருக்குது. இந்த ஊரெல்லாம் லால்பேட்டை, முக்கியமாக லால்பேட்டையில் வந்து பரோட்டா ஃபேமஸ்ங்க. 5 ரூபாய்க்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பரோட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பரோட்டாவும் கடாய் சிக்கனும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த லால்பேட்டையில் யாரெல்லாம் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோன்னா திருவிடைக்கழி முருகர் கோவில் தாங்க. இந்த கோவிலுக்கு போக அவ்வளோ ஒரு சோதனைங்க. நானும் 4 வாரமாக இந்த கோவிலுக்கு போகலான்னு பார்க்குறேன். நானும் கிளம்பி பார்க்குறேன், போகவே முடியல. இன்றைக்கி எப்படியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் போகிறதா பிளான். பட் வந்து பைக்கில் போனால் நல்லாயிருக்கும். இந்த ஏரிக்கரை எல்லாம் வந்து காரில் போனால் வீடியோஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் போனோம். ஆனால் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. எங்கள் கடலூர்லேருந்து திருவிடைக்கழி காரைக்கால் கிட்டே இருக்குது. பைக்கில் போனது ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். அப்படி இருந்தும் ஈவினிங் வரக்குள்ளே செம்ம டயர்டாயிட்டோம். ரொம்ப லாங்காக இருந்தது. ஆனாலும் விடலையே. சாமி கும்பிட்டுட்டு வரக்குள்ளே பூம்புகார் பீச்சில் போய் விளையாண்டுட்டு அப்புறம் நைட்டு ஒரு 9:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். 7:30க்கெலாம் இந்த ஏரிக்கரை சாலையில் திரும்பி ரிட்டன் வந்துட்டுருக்கோம் இந்த ரோட்டில். சரி வாங்க, இந்த லேக் வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த ஏரிக்கரை சாலை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இதோடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எண்டு வரைக்குமேங்க இதே மாதிரி தான் இருக்கும். நிறையா மீன்லாம் பிடிப்பாங்க இதில். அதுக்கு இடையில வந்து குட்டி குட்டி கோவில், குட்டி விநாயகர் கோவில், படித்துறை இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு, அதாவது சின்ன சின்ன படகு வச்சு மீன் பிடிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிச்சி அங்கேயே ரோட்லேயே போட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். புரட்டாசி மாதங்கிறதால நாங்கள் மீன் எதுவும் வாங்கலை. ஆனால் நாங்கள் காட்டுமன்னார் கோவில், அப்புறம் வந்து பூம்புகார்லேயே வந்து எனக்கு ட்ரை ஃபிஷ்னால் ரொம்பவே பிடிக்கும். பூம்புகார்லேயே நிறைய ட்ரை ஃபிஷ் கடை இருந்துச்சு, ப்ளஸ் ஹார்பரும் இருந்துச்சு.
நம்ம எவ்வளோ வேணாலும் மீன் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இது புரட்டாசி மந்த் இன்னும் முடியல இல்லையா, அதனால நான் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம இந்த லேக்கில் ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம். ஆனால் ரொம்ப வாய்ப்பு குறைவுங்க இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணுறது. எப்பாவது ஒன்ஸ் அதுவும் பிடிவாதம் பிடிச்சி கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் தான். ஆனால் நானும் அவங்களும் என்ன பண்ணுவோன்னா மேக்ஸிமம் பைக்லேயே தான் ட்ராவல் பண்ணுவோம். கார் வந்து எப்படின்னா இப்போ ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளில போகணுன்னா மட்டும்தான் காரு. மற்றபடி ரொம்ப லாங் ட்ராவல் இந்த மாதிரி சென்னை அந்த மாதிரி போகணுன்னாலும் காரு. பட்டு நானும் அவங்களும் போகணுன்னு நினச்சோன்னா நிறைய ட்ராவல் வந்து பைக்லேயே தான் போவோம், பைக்லேயே தான் வருவோம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ட்ராவல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லேக் வியூ இப்படி தான் இருந்தது. பாப்பாவுக்கு நிறைய ஸ்கூலுங்கிறதால ஹோம்ஒர்க் எழுதிட்டு உட்காந்துருக்கான். ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோஸ் மட்டும்தான் இதில் இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து இங்கே ஒரு கோவில் பார்க்க போகிறோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, திருவிடைக்கழி முருகர் கோவில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தென்னாட்டு திருச்செந்தூர்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஒரு திருத்தலம். இந்த கோவிலுக்கு நாங்கள் மேப் போட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போன ரூட்டு தான், திருக்கடையூர் பக்கத்தில் தான் இருக்குது கோவில். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மேப் போட்டதால் 16 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போய் விட்டுடுச்சு. நாங்கள் ரெகுலராக போன வழி தான், ஆனால் வந்து நாங்கள் சுற்றி போயிட்டோம். அதனால் மணல்மேடு போய் மணல்மேட்லேருந்து செங்கமேடு போய் செங்கமேட்லேருந்து அப்புறமா வந்து அந்த திருவிளையாட்டம் திருவிடைக்கழி போனோம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே திருக்கடையூர்லேருந்தே 6 கிலோமீட்டர் தான். இது வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா முட்டம், அதாவது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காங்க இல்லையா, அந்த ஊர் தான் இது முட்டம். இந்த முட்டம் பாலம் வழியாக தான் நம்ம வந்து அதாவது மணல்மேட்டுக்கு சீர்காழிக்கு மாயவரத்துக்கு இந்த வழியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். கும்பகோணம் வழியாக போனால் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடை வழியாக போனால் அப்படியே போயிடலாம். பட் நாங்கள் கடலூர்லேருந்து வடலூர் அதுலேருந்து போனால் இது கிட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இதுதான் வந்து முட்டம் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் தான் தெரிஞ்சிருக்கும். கோவிலுக்கும் வந்துட்டோங்க. இதுதான் வந்து திருவிடை முருகன் கோவில், திருவிடைக்கழி முருகர் கோவில். இந்த கோவில் தான். இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான திருக்கோவில். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வள்ளி இருக்காங்க இல்லையா, வள்ளிக்கும் முருகருக்கும் நிச்சயதார்த்தம் ஆன கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க அவங்களாம் வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் வேண்டிக்கிட்டா அந்த பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இந்த கோவிலில் ஃபேமஸ் என்னன்னா, நம்ம திருச்செந்தூரில் சூரசம்ஹார மூர்த்தியாக இருக்காங்க இல்லையா முருகர், அவங்க வந்து அங்கே சூரசம்ஹாரம் பண்ணக்குள்ள அந்த சூரபத்மனுடைய பெரிய பையன் இரணியன் வந்து கடல் வழியாக தப்பிச்சு தரங்கம்பாடி வந்துட்டாங்களாம். தரங்கம்பாடி வந்தது முருகர் வந்து தரங்கம்பாடியில் வந்து சூரசம்ஹாரம் பண்ணதால் அவங்க அந்த இரணியன் வந்து தீவிர சிவபக்தர், அதனால இவங்களுக்கு தோஷம் பட்டுடுச்சு. அதனால இந்த கோவிலில் வந்து அவங்க தவம் இருந்தாங்க சிவனை நோக்கி. அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கோவிலில் எல்லா கோவில்லையும் மூலவர் வந்து சிவபெருமான் தான். ஆனால் இந்த கோவிலில் வந்து மூலவர் ஆகிய சிவபெருமான் வந்து பின்னாடி, அதாவது கொஞ்சம் பின் தள்ளி சிவலிங்கம் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து முருகப்பெருமான் இருக்காங்க. முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு சிவபெருமான் பின்னாடி போயிட்டாங்க. இந்த கோவிலில் வந்து அதாவது பின்னாடி மீன்ஸ் ஒரு அடி தள்ளி பேக் சைடில் இருக்காங்க. அப்போ வந்து இந்த கோவிலில் வந்து நவகிரகங்கள் இல்லை, நவகிரகங்களாக முருகரும் கால சர்ப தோஷம் வந்து நிவர்த்தி செய்யும் பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு கால சர்ப தோஷம் இருக்கும், காலஹஸ்தி போங்கன்னு சொல்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு போகலாம். திருப்பதி போனால் எப்படி திருப்பம் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போனால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புரட்டாசி முதல் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசையாமல் பௌர்ணமியா ஏதோ சொன்னாங்களே மறந்துட்டேன். அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில் வந்து முதல் புரட்டாசி 1க்கு அப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்து நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிதம்பரத்துலேருந்து திருவிடைக்கழிக்கு நடந்தே போயிட்டு காவடி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கோவில் வந்து குறவடி முருகர் கோவில். சாமி வந்து அங்கே தரங்கம்பாடியில்
சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு இங்கே வந்து புறா மரத்துக்கு அடியில் உட்காந்து தவம் பண்ணதால் இங்கே இருக்கிற சாமி பேர் வந்து குறவடி முருகர். அப்புறம் வந்து குறவடி முருகர் கூடவே வருவார்னு சொல்லிட்டு அங்கே ஸ்லோகமும் எழுதியிருக்கு. அங்கே குறாமரமும் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். குறாமரத்தையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலில் வந்து எத்தனை கலசம் இருக்கோ அத்தனை கலசத்தையும் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கோவில்லையும் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அதாவது சிவபெருமான் சன்னதியில் ஒரு சண்டிகேஸ்வரர், அம்பாள் சன்னதியில் சண்டிகேஸ்வரின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் முருகரும் சிவபெருமானும் கருவறையில் ஒன்றா இருக்கிறதால இங்கே வந்து குக சண்டிகேஸ்வரர்னு ஒன்றும் சிவ சண்டிகேஸ்வரர்னு ஒன்றும் 2 பேர் இருக்காங்க. அதாவது சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோவில் சொத்து எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி கை தட்டி கையில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். அதே மாதிரி இங்கே வந்து முருகருக்காகவும் குக சண்டிகேஸ்வரரும், சிவனுக்காக சிவ சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க. இப்போ வந்து நான் காட்டிகிட்டு இருக்க இடம் தான் அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடம். அதாவது நடைபாதை வருவாங்க இல்லையா, நடந்து வருவாங்க இல்லையா, அவங்க வந்து நடந்து வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் சொன்ன குறாமரம் இதுதான். குறவடி குமரன் கூடவே வருவார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஸ்லோகமும் எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக தோஷங்கள் நிவர்த்தி செய்கிற அந்த நாகர்கள் இருக்கிற பிளேஸு. அப்புறம் குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து இங்கே தொட்டில் கட்டியிருக்காங்க அந்த மரத்தில், அந்த குறா மரத்தில். அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போனதால் எங்களுக்கும் டயர்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த கோவிலில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே பாருங்கள், இங்கே சுவடுகள்லாம் இருக்காங்க, இங்கே சிவபெருமான் இருக்காங்க, இங்கே முருகப்பெருமான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளி கால்பட்ட இடம் 2 கோவில் சொல்கிறாங்கங்க. ஒன்று வந்து வேலூர் கிட்ட இருக்கிற வள்ளிமலை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிடைக்கடி. இந்த 2 கோவில்லையும் வந்து வள்ளியோடைய கால் பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வள்ளி அம்மைக்கும் முருகப்பெருமானுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடந்த கோவில். குறா மரம் இருக்கிறதால இங்கே குறவடி முருகன்னு சொல்கிறாங்க. இங்கே வள்ளி ரிலேட்டடாக இருக்கிறதால இங்கே குறவர்கள் அந்த மாதிரி அதையும் வந்து இது ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இந்த கோவிலை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இந்த கோவில் போயிட்டு நெக்ஸ்ட்டு பூம்புகார் தான் போகணும். அது நெக்ஸ்ட் விளாகில் வரும், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த தொட்டில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் குறா மரம். இந்த குறா மரத்தை நான் இங்கே தான் வந்து தல விருட்சமாக பார்க்குறேன். இது வரைக்கும் நான் இந்த கோவிலையும் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இந்த ஸ்தலம் வந்து அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருத்தலம், தென்னாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது. தரங்கம்பாடி டிஸ்ட்ரிக், நாகப்பட்டினத்து வழியாகவும் வரலாம் நீங்கள், இல்லைனா காரைக்கால் வந்து வரலாம். அப்படி இல்லைனா நிறைய இருக்குங்க. நீங்கள் கும்பகோணம் வந்துட்டாலே மேப் போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நானும் இத்தனை வருஷமாக வந்து கோவில் போயிருக்கேன், ஆனால் இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துன்னு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவில் போன ஒரு நாய் இருந்துச்சு, அதனால் டக்குன்னு பயந்துட்டு வந்துட்டேன். காலபைரவர் படுத்திருந்தார். இதுதான் ராஜகோபுரம். இது வந்து கோவிலோடைய வெளிப்புற தோற்றம். இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் ஆகிட்டுருக்கு திருவிடைக்கடி முருகரை பற்றி. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்மளை ஹைப் பண்ணி விடுறதே வந்து ஒரு சில நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் தான். அதனால தான் இந்த கோவிலில் நிறைய கூட்டம் இருக்கும். நானும் எத்தனையோ டைம் வந்து இந்த கோவில் போயிட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் முருகர் பார்க்க அவர் அனுமதி கொடுத்தா மட்டுமே நம்மளால் போக முடியுங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ